ஹாய்ப்பா. இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு புது வரவு வந்திருக்கு பாருங்கள். அழகான நம்ம நாட்டு ரோஜா வந்திருக்காங்க. நாட்டு ரோஜாவில் நீங்கள் பன்னீர் ரோஸ் பார்த்துருப்பீங்க. இது வந்து ரெட்டும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது ஆக்சுவலாக இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எல்லா செடியுமே எனக்கு ஸ்பெஷல் தான், பட் இது ரொம்ப ஸ்பெஷல். எதுக்குன்னா நேற்று எனக்கு பர்த்டே. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ உனக்கு எது பிடிக்கும்னு கேட்டார். நம்மளுக்கு கொஞ்சம் விவசாயம் பண்ணதெல்லாம் பிடிக்கும். ஸோ கேக்கு அதெல்லாம் வேண்டாம் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு அழகான செடி. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், 50-30க்கெலாம் கிடைக்காது, 130 140 கிட்ட வரும். இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ தான் பண்ணேன். கொஞ்சம் வீட்டில் செம்மண்லாம் இருந்துச்சு. ஏற்கனவே இந்த நம்மளுக்கு இந்த ஊட்டி ரோஸு வைக்கிறோம் பாருங்கள், வரவே மாட்டேங்குங்க. ஸோ அதை விட்டுட்டு இப்போ இவர் நான் சொல்லலை, பட் அவரே நாட்டு இது வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ நம்ம நல்லா கலவை மண், ஏற்கனவே இந்த தொட்டியில் வந்து ஊட்டி ரோஸ் இருந்துச்சு இல்லையா, அந்த மண் ப்ளஸ் இன்னொரு தொட்டி உடஞ்சிச்சு. ஸோ அதில் உள்ள செம்மண் எல்லாம் எடுத்து நம்ம ஊரில் திருநெல்வேலியிலேருந்து மண் எடுத்துகிட்டு வந்தவங்க கொஞ்சம், அது 4 to 5 இயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மண்ணை பாருங்கள் அழகாக. இது வரும்போதே ரோஜா செடிக்கு சொல்லுவாங்க தெரியுமா, வெங்காயத்தொளி, சின்ன வெங்காயத்தொழிலாம் ரொம்ப நல்லது. நான் வந்து அதை ஆல்ரெடி சேர்த்து வச்சுருந்தேன். நேற்று வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா, ஹேர் ஆயிலுக்குள்ள சின்ன வெங்காயத்தில் உள்ள தொளி ஃபுல்லாகவே இருந்துச்சு. ஸோ அதை ஒரு கவரில் போட்டு வச்சுருந்தேன், இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த செடிக்கு புதுசாக ஹாப்பி பர்த்டே ஜெயந்தி சொல்லுங்கள். இது வந்து மை டார்லிங், ஏன்னா இது நம்ம டார்லிங்கோட பரிசு. ஸோ நம்ம லவ்டு ஒன். இல்லை, எல்லாருக்குமே அவங்கவுங்க கணவர் பெஸ்ட்டு, பட் நான் ஒர்க்கிங் உமனுங்கிறனால எனக்கு அவர் எல்லா விதத்துலேயும் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார். நான் நர்ஸு. ஸோ நைட் டியூட்டி எல்லாம் வரும், அவரே எனக்கு வந்து எல்லா சமையல் வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இதை வச்சுருக்கோம். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வச்சாச்சு. இது நம்ம டார்லிங் கொடுத்தது. ஸோ இந்த டார்லிங் செடி அழகாக பூக்கும். ஓகே பாருங்கள், செடி நல்லா வந்த பிறகு காமிக்கிறேன். அப்புறம் நம்மளுக்கு தொட்டியில் இன்னும் ஒரு லாஸ்ட் வீக் ஒரு புது வந்துச்சு பார்த்திங்களா, நியூ கமர் பாருங்கள். சாய்பாபா சாமந்தின்னு சொன்னோம் பார்த்திங்களா, அது பாருங்கள். இப்போ நிறைய மொட்டு வச்சு வாங்கினாங்களே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஓப்பன் பண்ணுறாங்க அவங்களுடைய அழகான பெட்டல்ஸ் எல்லாம். ஓகே கைஸ், புத்தோன்னா போடுறேன். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்போர்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச்.